குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், செமையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பொரிச்சு வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 3 க்ரீன் சில்லி, அடுத்து புதினா, அடுத்து கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, பிரியாணி மசாலாலாம் கடையில் கிடைக்கும், கொஞ்சம் பெப்பர் பொடி, இதை போட்டு கொஞ்சம் ஒரு லெமனையும் புளிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்லேயே வந்து பேனுக்கு சூடானோன்னா கொஞ்சம் ஆயில் கீ ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க நம்ம சிக்கனையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் சிக்கன் பாயில் ஆகி வரும். பாயில் ஆகி வந்துட்டு இருக்கும்போது அது கூட வந்து நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் சைடில் வந்து ஊற வச்சிருக்கணும். அது கூட வந்து ஒரு 1 கப் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஹீட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா வந்து கரெக்டாக பிரியாணி வந்து சரியான பக்குவத்தில் ரெடியாக இருக்கும். அரிசி உடையாமல் இருங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாட்டு. அது கூட வந்து கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப செமையாக வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது சொல்லுங்கள். இது கூட தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், செமையாக வந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், புக் மார்க் பண்ணி வைங்க. வேறு ஏதாவது புதுசாக டிஷ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? டாடா பாபாய், அண்டில் தென் பாய் கைஸ்.